மேற்கொள்வது என்கிற காரியத்தை பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவம் தரும்பொழுது நிச்சயம் மேற்கொள்ளாங்கிறாரு. இரண்டாவது ஆவியினால நடத்தப்படுறதுனால நிச்சயம் மேற்கொள்ளாங்கிறாரு. மூணாவது இச்சைக்குரிய ஆசைகளை அழிப்பதன் மூலமாக அந்த இச்சைகளை மேற்கொள்ளாங்கிறாரு. இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாலாவது நீங்க நம்ம பார்க்கணும். நாலாவது எண்ணங்களை கட்டுப்படுத்துதல். 173வது 173வது இச்சையை எதிர்ப்பதற்கு முதலாவது எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். நாம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். தேவனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாகுதல் தான் அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். முடிவு நித்திய ஜீவன் தான். அதை நம்ம கருத்துல வச்சுட்டு நம்ம பேராவல் தன்னலம் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட அனுதினமும் நாமே சோதித்து அறிந்து பார்த்து நம்ம அதுல இருந்து விடுதலை ஆக்கலாம். நம்மளுக்கு இச்சை நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கிற நேரத்துல நம்ம அதுல இருந்து திசை திருப்பக்கூடிய புஸ்தகத்தையோ செயலையோ நான் செய்யணும். இந்த சோதனையில இருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆவியானவர் துணையும் அவர் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய. ஏன்னா அந்த விருப்பங்களை நம்ம கடவுளற்று சிந்திக்கிறதான் பாவம் அவசியம். எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றது இயல்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான காரியங்களா இருக்கும். அவன் மனசு எப்பயுமே நம்மளோட எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கும். அந்த எண்ணங்கள் ஒரு பொழுதும் கடவுளை தேடுறதா இருக்க. அதான் நம்ம அடிப்படையா பார்க்கணும். பாவம் நம்முடைய எண்ணத்தை முதல்ல பாதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வார்த்தை செயலையும் பாதிக்கிறதா இருக்கு. அது ஒருத்தர் சொல்றாரு, மேல பறக்கிற காக்காவை நீ ஏன் பார்க்கன்னு கேட்க முடியாது. ஆனா அந்த பாப்பா அவன் தலையில கூடு கட்டாம இருக்கிறத உன்னால செய்ய முடியாது. எண்ணங்கள் வரும் பொழுது அது ஒவ்வொரு முறையும் சரியான எண்ணமா தவறான எண்ணமா கேள்வி கேட்டுட்டே இருக்க. நான் ஆசைப்படுறது தவறு இல்லை. ஆனா அந்த ஆசை தேவ பக்தி தேர்வா இருக்கிறார். என் ஆசையின் மூலமா கடவுள் சந்தோஷப்படுறாரா? ஒரு பொருள் வாங்க ஆசைப்படுறேன், ஆண்டவர் பொருள் வாங்க வேணாம்னு சொல்றேன். ஆனா அந்த பொருளை நான் கடவுளுக்கு என்று பயன்படுத்துவேன்னா, நான் ஒரு செல்போன் வாங்க ஆசைப்படுறேன். எதுக்கு? கேம்ஸ் விளையாடவா, படம் பார்க்கவா, சினிமா பார்க்கவா? எதுக்கு நான் செல்போன் வாங்குறேன்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போ அது என்னுடைய பாடத்துக்கு ஒத்து இருக்குது. இப்போ நிறைய ஸ்டடீஸ்லாம் செல்ல தான் பாடங்கள்லாம் அனுப்புறாங்க. ஓகே, நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ தூரத்துல இருக்கிறவங்களை நம்ம எளிமையா தொடர்பு கொள்வதற்கு செல்போன் பயன்படுது. அதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஒரு காலத்துல அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து நீங்க லெட்டு போட்டு அது ஒரு மாசம் கழிச்சு போய் திரும்ப ஒரு மாசம் கழிச்சு. அப்ப இந்த நவீன கருவிகளை பயன்படுத்துறதுன்னா அவங்க நன்மைக்காண்டிதான் பயன்படுத்துறாங்க. நம்ம அந்த நன்மையை நினைத்து பயன்படுத்துகிறோமா அப்படின்றதான். நான் இருதயத்துல தவறான ஆசை வச்சுட்டு அந்த பொருளை அடையணும்னு நினைச்சேன்னா அங்கதான் இச்சை உருவாகும். ஒரு பொருள் வேணும், கரெக்டு. அந்த பொருள் எதுக்கு வேணும்? நடந்து இந்த பொருள் மூலமா கடவுளுக்கு என்ன மகிமையை செலுத்த போறேன்? இந்த பொருள்னால நான் கடவுளை மகிமைப்படுத்தேன்னா, செல்போன்ல நிறைய மெசேஜ் கேட்குறோம், நிறைய மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஆவிக்குரிய சக்திக்கு யாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அந்த நோக்கத்துக்காண்டி நான் பயன்படுத்துறது அது சரி. இப்போ எல்லா நேரமும் நம்மளால படிக்க முடியாது, வயசாயிடுச்சு படிக்க முடியாது. அப்போ இன்னொருத்தவங்களுடைய பிரசங்கத்தை நான் உட்காந்து கேட்குறேன், நல்ல பிரசங்கத்தை உட்காந்து கேட்குறேன். அதுக்கு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி கடவுளை குறித்த சித்தமும் கடவுளுடைய மகிமை குறித்த எண்ணம் இருக்குதா? நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன் காட்ட ஆசைப்படுறேன். அதான் இப்போ இந்த உலகம் அப்படிதான் சொல்லுது. உலகம் உன் மேல் நம்பிக்கை உயிர் ஒரு நாள் முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால எனக்கு பின்னாடி இருக்கிற கடவுள் எவ்வளவு பெரியவர்னு சொல்றதுக்கான எப்படி எல்லாரும் வெற்றி பெறும்போது வெற்றி யாரு மூலமா? அப்ப நம்ம ஒவ்வொரு வெற்றி அடையும் பொழுது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடவுளுக்கு சாட்சி சொல்லும்போது அப்படி எண்ணங்களையும் திட்டங்களையும் வைக்கிறதுதான் சரி. ஆனா அது வெறுமனே எனக்கு தேவையா இருக்குது, நான் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இருந்தா நான் சௌகரியமா இருக்கேன், இதெல்லாம் இருந்தா நான் கவலை இல்லாம இருக்கேன், அதான் அந்த நிச்சயம். அதுதான் தப்பு. அது பாருங்க, ஏதேன் தோட்டத்துல அவனுக்கு என்ன இல்லை,
முழு உலகத்தை என் காலில் கொடுத்துட்டாரு. இதை ஒண்ணுதான் சாப்பிடாதன்னாரு. அதை சாப்பிட்டா நீ செத்துருவன்னாரு. செத்தாலும் பரவாயில்ல, அதான் வேணும், அதான் இச்சாரு. ஏன்னா கடவுள் கொடுத்ததுல எனக்கு திருப்தி இல்லை. கடவுள் வெறுக்கிறதுல நான் என் ஆசையை வைக்கும்போது அது இச்சையாக மாறுகிறது. வேதம் முழுவதும் பைபிள் வந்து அதை நமக்கு இச்சை. அதை முதல்ல அதான் நம்ம நிறைய இதை சிந்திக்காம வாங்குவோம். ஒரு பொருளை வாங்கி ஏன்டா நீ நிறைய பொருள் வீட்டில் பாருங்க, சும்மா யூஸ் பண்ண கொஞ்ச நேரம் வாங்கி வச்சிருப்பா, அவ்வளோ. அதுக்கப்புறம் அது தேவைக்கு ஏற்றதை மட்டும் வாங்கிக்கும், பயன்படுத்துறதை மட்டும் வாங்கிக்கும். நெக்ஸ்டா இருந்தால் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவோம். நான் ஒரு பொருளை பயன்படுத்துறேன்னு சொன்னா அதை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு நபர் கொடுத்துருவோம். அதை தான் நம்ம இச்சை இல்லாமல் காட்டும். நிறைய இந்த பொருளாசை பிடிச்ச மனிதர்கள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விரைவு யூஸ் பண்ணோம்னா அப்படியே அழகு பொருள்னாலே அது நம்ம உடையா இருக்கலாம், பாத்திரமா இருக்கலாம், என்ன பொருள் மீதான ஒரு இச்சை என்பதை நம்ம அடக்கி ஆளணும். அதான் அவர் சொல்றாரு, அதை கட்டுப்படுத்தணும்னா நம்ம கேள்வி கேட்கணும், அது தேவையா, அவசியமா, இது அது கடவுளை விட்டு நம்ம திசை திருப்பக்கூடிய எல்லாமே அவர் இச்சையா தான் சொல்றாரு. அப்ப அதுக்குதான் அவர் நீ இச்சை எதிர்த்து போராடுன்றாரு. இச்சை எதிர்த்து போராடுவதற்கு ஆண்டவருடைய உதவியும் பலனும் தேவை. அவசியம் இல்லாத அனாவசியமான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எல்லாரும் இச்சைதான். மற்றவங்க கிட்ட இருக்குது எனக்கு இருக்கணும், மற்ற முன்னாடி என் மரியாதை போயிருக்கிறாங்க, எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஒரு பொருள் வாங்குறது இச்சை. அததான் அவர் இந்த தப்புன்னு சொல்றாரு. இப்ப மனுஷீக இயக்கங்கள், விருப்பங்கள், இப்ப எல்லாத்துக்கும் பிற்பாடு அதை நடக்காத இதுதான் பகல் போனாங்கன்னா நடக்காதுன்னு தெரியும், அது ஆசைப்படுறேன். கிடைக்காதுன்னு தெரியும், ஆனால் அதுவே நம்ம எதிர்த்து ராமசூழலாம் பார்த்து அதை அடையிறதுக்கு குறுக்கு வழியை கையாளுறது, அது கிடைக்க முடியும், மனம் உடைஞ்சிருப்பாரு. இதுதான் அவர் பகல் கடவுள்னு சொல்றாரு. இதுதான் நம்முடைய இச்சைகளுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. அப்படி இருக்காதீங்க வேதம் பல விஷயங்களை சொல்லும். இப்ப நான் இச்சையை கட்டுப்படுத்தும் பொழுது என்ன வெகுமதி அடைகிறத அவர் சொல்றார். கடவுளுடைய எல்லா வாக்கு சட்டங்களும் இச்சை எதிர்த்து போராடுவதற்காக தான் அவர் கொடுத்திருக்கிறார். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக, பரலோக பிள்ளைகளாக, அன்புக்குரியவர்களாக, பங்குள்ளவர்களாக இருக்கும்படியான மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு சட்டங்கள் அவைகள்னாலே உண்டாயிருக்கிறது. அபிரகாமுக்கு சொல்றாரு, ஈசாக்கு சாரல் மூலம் உனக்கு பிறகுற பிள்ளைதான் உனக்கு ஆசீர்வாதம், அந்த பிள்ளை மூலமா தான் நான் உலகத்தை ஆசீர்வதிக்கிறேன். அந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா அவன் ஆகார கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அவன் ஆகார திருமணம் பண்ணுவதற்கான காரணம் இச்சைதான் காரணம். கடவுளுடைய வார்த்தையில திருப்தி இல்லாதனால ஒருவே ஆகார மூலமா கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை ஆசீர்வாதம் தான் ஆகலாம். அதுதான் பிரச்சனையில குறுக்கு வழியை தேடுறது எல்லாமே இச்சை. அப்ப வேதாது நமக்கு சொல்லுது, தெளிந்த புத்தியிலவர்களாக இருங்கன்னு சொல்றது. நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கும் பொழுது நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் செய்தவராக இருக்கிறார். நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்க கூடாது. கிறிஸ்தவனுக்கு அந்த எண்ணம் ஒரு பொருள் வரக்கூடாது. ஆசைப்படுறது சரியான்னு கேட்கணும், ஒழுக்கமான்னு கேட்கணும், ஆசைப்படுறது கடவுளுக்கு திருப்திதான் கேட்கணும், ஆசைப்படுறத கடவுள் சுத்தம் உள்ளவராக இருக்கிறாங்க எல்லாம் கேட்டுதான் அதை அடைவதற்கு, அதை பெறுவதற்கு நியாயமான வழிகளை முயற்சி பண்ணணும். மாம்ச இச்சையை போராடுவதற்கு ஆவியானவருடைய துணை தேவை, ஜபம் தேவை. எல்லாம் நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா செல்போன் எடுத்துட்டு 10 நிமிஷத்துல வைக்கணும், நீங்க எடுப்பீங்க. உங்களே அறியாம 1 மணி நேரம் உங்களுக்கு இதெல்லாம் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது டிவி பார்க்கறதா இருக்கட்டும், மற்றவங்க போன் பேசுறதா இருக்கட்டும், எதுவுமே நிதானமா ஒழுக்கத்தோட கட்டுக்கோப்பா வாழ்றதுன்னா வெற்றி அடையும். இப்பெல்லாம் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல நான் கப்பு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டே ஆர்டர் வந்து கவர்மெண்ட்டே பண்ணிட்டாங்க, பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுக்கணும்னு சொன்னா நினைச்ச எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. பயிற்சி எடுக்கணும்னு சொன்னா தூங்க முடியாது. பயிற்சி எடுக்கணும்னு சொன்னா அது மேல எனக்கு தாகமும் வெறியும் இருக்குன்னு சொல்லி கட்டுக்கோப்பா சில இது வேணாம் நான் சொல்லணும், சில இது செய்ய முடியாதுன்னு சொல்லணும், சில இதை நான் இழந்து அர்ப்பணிப்போடு இருந்தாலும் அடைய முடியும். அப்படிதான் நிச்சய கட்டுக்கோப்பா சொல்லலாம். கட்டுக்கோப்பா இழப்பத்தோடு நம்ம செய்யக்கூடியது மட்டும்தான் அது ஆசீர்வாதம். இறுதியா ஆசீர்வாதத்தின் ரகசியம். இந்த 10 கட்டளைகள் நமக்கு ஆசீர்வாதம் தான், சாபம் கிடையாது. அதுதான் அவரு 2வது பேச்சு வழங்கப்பட்டார். நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கணும்.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கிறான். தெரியாது. அதை நம்ம விளக்கமா நீங்க அதை சரியா புரிந்து கொள்ளும் பொழுது அதை நீங்க சொல்லலாம். இந்த கட்டளையை கொடுத்ததே வந்து நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். எப்படி பரிசுத்தராக முடியுமா இந்த கட்டளை இல்லை. அதுக்குதான் அதை எழுதி கொடுத்தாரு. இந்த கட்டளை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உருவாகும். அதான் அந்த வசனத்தை ரோமர்ல சொல்லும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதே கடவுளுக்கு பரிசுத்தமாக நாம் இருக்க முடியாது. அதான் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்றார். இப்ப எல்லா வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, ஒரு பிலாசபி. இதை நீ ஏன் அடைஞ்சனா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம பெறக்கூடிய அந்த மெய்யான ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி இந்த 10 கட்டளைகளை தான் தேவன் உயர்ந்த நோக்கமாக கருவியாக வைத்திருக்கிறார். இந்த கட்டளைகளின் அடிப்படையில தான் கிறிஸ்து தேவனுக்கு பிரியமாக இருந்தார். நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே மிக முக்கியமான ஆசீர்வாதம் நான் கிறிஸ்து மட்டுமே ஒரு விசுவாசிக்கு எல்லாவற்றிலும் மேலான ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் அறிவது, அவரை பெற்றிருப்பது, அவரை நேசிப்பது, அவருக்காக பணி செய்வது, அவரோடு நிச்சயமாக வாழ்கிறது. இதுதான் ஒரே ஒரு கோல். இந்த கட்டளையவே அவர் அதுக்கு தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை சுருக்கி தான் ஆண்டவர் லூக்கால சொல்றாரு, தேவனாய கட்டளத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அனுப்பிட்டு உன்னிடத்தில் அனுப்புவது போல பெண்ணிடத்திலும் அன்பு. இதுதான் நியாயப்பிரமாணம். நீங்க 5 ஆகமங்களை இந்த 2 வார்த்தையில அடைக்கலாம். ஆதி அகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன எல்லாமே என்ன சொல்லுன்னா கடவுளை முழு இதயத்தோட நேசி, அதே போல சக மனிதனும் முழு இதயத்தோட. இதுதான் இயேசுவுடைய வார்த்தை. இது எல்லாமே நீங்க எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா 10 கட்டளைகளுடைய சாராம்சத்தை புரியும்படிதான் கற்றுக்கொள்ள முடியும். அதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உண்மையான ஜெபம் உண்மையான கீழ்ப்படுதலுக்கு நேரம் நடக்கும். உங்க ஜெபம் உங்களை கீழ்ப்படுதலுக்கு நேரம் நடத்தலன்னா நீங்க போலியா ஜெபம் பண்றீங்க. உங்க ஜெபம் உங்களை பரிசுத்தப்படுத்தனா உங்க ஜெபத்துல உண்மை தானே. ஜெபம் பண்ணேன்னா என் வாழ்க்கையில அந்த பரிசுத்தமான நிலைப்பாடு காணணும். அதான் அவர் சொல்றாரு, நாம் சத்தியத்துக்குரியவர்களாக இருக்கிறோம்னு சொன்னா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நிறைய வசனத்தை சொல்லலாம், போதிக்கலாம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா அது செயல்ல வரணும். அதான் பைபிள் சொல்றது, இயேசு குறித்து சொல்லும் பொழுது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் குறையான்னு சொல்றாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டு தான் பேசுறார். அவர் வாழ்க்கையில செய்யாத உண்மையும் நம்ம செய்யும்படி அவர் சொல்லவே மாட்டார். அவர் செஞ்சுட்டு நம்ம செய்ய சொல்றாரு. அதுதான் நமக்கு சொல்றதுன்னு சொல்றாங்க. பலத்தினாலே இருக்கிறது. அது எல்லாமே ஆமா. நமக்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது, நிச்சயமாக அது இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் மெய்யான அன்பின் வெளிப்பாடாக அன்பின் வெளிப்பாடாக சொன்னால், நீங்கள் நிலத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை நாம் நாவினாலும் அல்ல
ஆமா. அவருக்கு புரியல, அதனால அவர் கேள்வி கேட்கிறார். நீங்க திரும்ப வாசிங்க. அது கீழே அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்ன புரிஞ்சிச்சு? ஆ. வாயில ம். அந்த அன்பை காட்டுற வெளிப்பாடு, அந்த அன்பு வந்து அன்பு எப்படி செய்யும்ன்றது அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அன்புதான் என்னன்னு சொல்லுங்க, பரிசுத்தம் என்னன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அன்பா இருக்கிறேன்னு சொன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம். அன்பு இல்லாத பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாத அன்பு கிடையாது. இந்த 10 கட்டளைகள் நமக்கு அதான் சொல்லுது. கடவுள் அன்பு கூறுன்னு சொல்லுது, கடவுளுக்கு பரிசுத்தமா இருந்து ரெண்டையுமே எங்கேயுமே பிரிக்க முடியாது. நான் அன்பாவே இருக்கிறேன் ஆனா என் இஷ்டப்படி இருக்க முடியாது. நான் அன்பா இருந்தா கடவுளுடைய அன்பு பரிசுத்த அன்பு தான். பரிசுத்தத்தை அவர் ஒதுக்கி வச்சு நம்ம அன்பு கூறவே முடியாது. அதனாலதான் அவர் இயேசுவை சொன்னார். பரிசுத்தம் இல்லாம கடவுளை நேசிக்க முடியும்னு சொன்னா இயேசுவை கொள்ள வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சரிப்பா, உங்க எல்லாரையும் மன்னிச்சிருந்தா நான் இயேசுவே இந்த உலகத்தில் அனுப்புறப்பா அப்படின்னு இருப்பாங்க. என் அன்பு உன்னதமான பரிசுத்தமான அன்பு. அதனாலதான் உன் பாவத்தை நான் கண்டு காணாம விடமாட்டேன்னு சொல்லி இயேசுவை கொண்டு நான் இவ்வளவு பரிசுத்தமான கடவுள்களை காட்டி அவங்களை அன்பு கொடுக்கிறேன். அதே தான் நம்மளும். இப்ப நான் இயேசுவை அன்பு கூறுறேன்னா நான் பரிசுத்தத்தோட அன்பு கூறுவேன். பரிசுத்தோட அன்பு கூறுறது நான் என்ன செய்யணும்? பாவம் செய்யாம வாழ முற்படும். செய்யாம இருக்க போறது இல்லை. நம்ம தவறிடுவோம், விழுந்துருவோம், செஞ்சிருவோம். ஆனா போராடணும். அதான் சொல்றாங்க, இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றாதபடி போராடுன்றாங்க. நம்ம சில பாவங்களை விழுந்துட்டா அவ்வளவுதாங்க, என்னால விட முடியாது, என்னால விட முடியாது, அந்த பாவத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு விசுவாசி எந்த பாவத்துக்கும் அடிக்ட் ஆக முடியாது. அவனுக்குள்ள ஆவியானது இருக்கிற வரைக்கும் அவனை பாவத்தை ஜெயிக்க தான் வைப்பாரு. பாவத்தை ஜெயிக்காத ஒரு விசுவாசி அவனுடைய ரட்சிப்பை அவன் கேள்வி உண்மையாக ரட்சிக்கப்பட்டான். எந்த பாவமும் தொடர்ந்து ஒரு விசுவாசத்தை இருக்கவே முடியாது. அதை மேற்கொள்வதற்கான பலனை கொண்டிருக்கிறான். பாவத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசி கறிக்கெட்ட குதிரையை போல இருக்கிறான். கறிக்கெட்ட மிருகத்தை போல அங்கங்க ஆடுறான். பாவம் பண்ணதுக்கு அப்புறம் கடிவாளம் போட்ட குதிரையை போல இருக்கிறான். கடிவாளம் போட்ட குதிரை இஷ்டத்துக்கு போகாது. நிஜமா எந்த வழி எடுத்தாலும் அங்கதான் அந்த குதிரை போகும். அந்த குதிரைக்கு ஆசை இருந்தால் அதால் போக முடியாது. ஏன்னா அது பெல்ட் மாற்றி கட்டப்பட்டிருக்கு. அப்படிதான் விசுவாசியாக நான் நினைக்கக்கூடிய சில நேரம் நீங்களே சில பாவங்கள் செய்ய முற்படுவீங்க. கடவுள் உங்க கையை தடுத்து வச்சிருக்காரு, செய்யோட அளவுக்கு நீங்க செய்கிற அளவுக்கு போயிருக்கீங்க. கடவுள் வேற ஒரு சூழ்நிலையை கொண்டு தடுத்துருவார். தாவீதுடைய வாழ்க்கையில வனாந்தரத்துல இருக்கும் பொழுது நாபால்னு ஒரு மனுஷன், நாபாலுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கிறான். அப்புறம் நாபால் பெரிய ஐஸ்வர்யவனாகி அவன் மயிர்கத்தை இருக்கும்போது தான் வேலைக்காரன் அனுப்பி வனாந்தரத்துல உன் ஆடை நான் தான் பாதுகாத்தேன், என் வேலைக்காரன் பாதுகாத்தேன், இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், இந்த வேலைக்காரன் அனுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். நாபால் என்ன சொல்றான், அவன் யாரா தாவீது, அவனுக்கு எனக்கு என்ன உறவு, அதெல்லாம் செய்ய முடியாது அனுப்பிச்சு. தாவீதுக்கு பெரிய அது துரோகம் பண்ணிட்டான் நாபால். என்ன பண்ணான், அவனை விடக்கூடாது, அவனை கொன்றணும்னு தாவீது தான் படையை கூட்டுட்டு அவன் அழிக்காம திரும்ப கூடாதுன்னு முடிச்சுட்டு போயிட்டான். நான் அவனுடைய மனைவி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து அதிகாரி அவன் தாவீது சொல்றா, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் அப்படிதான் இருக்கிறான், நீ இப்படி வரலாமா, நீ கடவுளா இருந்தேன், நீ அவனை நியாயம் கொடுத்து வரலாம், நீ பழி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாரு. அவனுக்கு வெகுமதிகளை சொல்றான், நீ இன்னைக்கு உன்னைய பார்க்கலன்னு சொன்னா அவன் குடும்பத்தையே நான் அழிச்சிருக்கேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு கடவுள் உன்னை படுத்துட்டாங்க. கடவுள் சொல்ல நம்ம அவனை திட்டிடணும், அவனை பழி வாங்க நினைச்சு போவோம், அங்க பார்த்தா நம்ம அன்பா பேசுற மாதிரி ஆயிட்டு. கடவுள் நம்மளை ஆளுகிறவரா, நம்மளை பாவம் செய்யாதவரா தடுக்கிறாரு. அதுக்கு நமக்கு கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கடவுளை நேசிக்கிறேன், கடவுள் அன்பு கூறுகிறேன்னா நான் பரிசுத்தமா இருக்கும். அதுக்கு எனக்கு 10 கட்டளைகள். இதுக்குதான் நம்ம இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சோம். பரிசுத்த வாழ்க்கைக்கான சட்டம். கடவுளுக்கு பிரியமா வாங்கினா இந்த வாழ்க்கையில 10 கட்டளைகளை நான் கை கொள்ளணும். அதுதான் நமக்கு பிரதானமானது. இது என்னென்னைக்கு மாறாது, கடவுளுடைய சிந்தனை. ரைட், இந்த வாரத்தோட நாம் அந்த புத்தகத்தை முடிக்கிறோம். அடுத்த வாரம் இது ஒரு புத்தகத்தை நீங்களே வாழ்க்கையில வாசிக்கவே மாட்டீங்க. பின்னாடி அது எழுதுன ஒரு பேர் போட்டது, அமெரிக்காவில் கடவுளுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்றத தெளிவா வழக்கப்பட்டிருக்கிறார்.
கிறிஸ்தவ விசுவாசத்திற்கான அடிப்படை சத்தியம். இதுல நிறைய கேள்வி பதிலா இருக்குது. அடுத்த வாரம் வந்து இந்த புத்தகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். வேணும்னா அவளுக்கு இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து போய் வீட்டில் படிச்சுட்டு நீ வரும்போது கொண்டு வாங்க, இல்லைன்னா இங்க இருக்கும்போது இதை எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த புத்தகத்தை முடிக்கும்படியா தேவன் கிருபை செய்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி